ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதத்தோட ஸ்பெஷல் தேங்காய் சுடுதல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேங்காய் சுடுதல் ஆடி 1ஆம் தேதி சேலம் சைடில் எல்லார் வீடுகள்லையும் செய்வாங்க. வருஷம் ஆடி 1ஆம் தேதி தேங்காய் சுட்டு சாமிக்கு படைச்சு வழிபடுவாங்க. இது மோஸ்ட்லி சேலத்து சைடில் ஃபேமஸாக பண்ணுவாங்க. மற்ற ஊர்களில் ஃபேமஸாக இல்லைனாலும் சேலம் சைடில் ஆடி 1ஆம் தேதி தேங்காய் சுடுவது ஃபேமஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்க, இப்போ தேங்காய் சுடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். இந்த தேங்காய் சுடும் பண்டிகை மகாபாரதம் போருடன் தொடர்புடையதாக புராணங்கள் எல்லாம் சொல்லப்படுதுங்க. அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் இடையிலான போர் நடைபெற்றதுங்க. இந்த போர் ஆடி 1ஆம் தேதி தொடங்கி 18ஆம் நாள் தாங்க முடிவுக்கு வந்தது. இந்த போர்ல தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக யுத்தம் தொடங்கும் முதல் நாளான ஆடி 1ஆம் தேதி மக்கள் அனைவரும் விநாயகர் மற்றும் அவர்களது இஷ்ட தெய்வங்களுக்கு தேங்காய் சுட்டு அதை பிரசாதமாக படைத்ததாக வழிபாடுகள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ தேங்காய் சுடுவது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். தேங்காய் சுடுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்திருக்கேங்க. இந்த தேங்காயில் இருந்த குட்டி குட்டி நாரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓடு கொஞ்சம் மெலிசா வர வரைக்கும் கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த தேங்காய்க்குள்ளே ஸ்டஃபிங்காக ஒரு சில இன்க்ரீடியண்ட் எல்லாம் உள்ளே நம்ம வைக்க போகிறோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்புங்க, 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த 4 இன்க்ரீடியண்ட்டையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சுங்க. ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா 3 கண் இருக்குது பாருங்கள். இந்த 3 கண்ணில் நம்ம இப்படி வச்சோம்னா இது முன்னாடி இருக்குது பாருங்கள். இந்த கண் பெருசாக இருக்குது இல்லையா, இதை நம்ம ஹோல் போட்டுக்கலாம். நான் ஹோல் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், தேங்காவில் நான் ஹோல் போட்டுட்டேங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணி நம்ம வேற ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாங்க. தேங்காயிலேருந்து தண்ணியெல்லாம் எடுத்தாச்சுங்க. இந்த தண்ணி நம்மளுக்கு மறுபடியும் தேவைப்படுங்க. இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இந்த தேங்காயில் மேலே மஞ்சள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த ஹோலில் நம்ம ஸ்டஃபிங்காக பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பூர்ணத்தை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கம்பியில் குத்தி விடுங்க, உள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் பாதி அளவு நிறச்சிட்டேங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பூர்ணம் தேங்காயில் ஃபுல்லாக உள்ளே போட்டாச்சுங்க. இப்போ இந்த ஹோலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு குச்சி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நம்ம அடுப்பில் சுடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த தேங்காயில் உள்ள ஹோலை அடைக்கிறதுக்காக இதில் ஒரு குச்சி நான் ஃபிட் பண்ணிட்டேங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி தேங்காய் நான் இப்போ சுட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ரொட்டேட் பண்ணி
அடுப்பில் காட்டுங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஒரே ஈவனாக வெந்து வரும். அவ்வளோதாங்க, தேங்காய் வந்து சுட்டாச்சு. இந்த பதம் வந்தால் போதுங்க. இப்போ நான் இதை உடச்சி காமிச்சிட்றேன். அவ்வளோதாங்க, தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரக்யா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.